ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். உங்க ஏஸ்க. ஸோ ராஜமௌழி சாரோட வாரணாசி படத்தை பற்றின நிறைய ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாகவே இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டிரெக்டர். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு நம்ம வாரணாசி பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்தது ரிலீஸ் டேட் தான் 2027 April 7 அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாகவே ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ்க்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா படம் வந்து எடுக்கிறதே ஐமேக்ஸ் கேமரா தான். அதுலேயும் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேஷியோ ஆஃப் ஐமேக்ஸ் கேமரா. அது வந்து ஸ்பெஷல் கேமரா. கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி அந்த ஃபார்மெட்டில் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஹாலிவுட்ல, அதுலயுமே அதே ஃபார்மட் ஆஃப் ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி அது வந்து ஸ்பெஷல் ஃபார்மட் ஆஃப் ஐமேக்ஸ், கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி வந்து இப்போ மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ஸ் தான் அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். அதன் காரணமா தான் 1 year முன்னாடியே சொல்றாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி டேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் புக் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான். இப்போ ஒரு ஹாலிவுட் படம் வருதுன்னா இந்தியாவில் எந்த ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துக்கு கிடைக்காது. வாரணாசி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹாலிவுட்ல எத்தனை ஸ்கிரீன்ஸ் இருக்கு, வாரணாசிக்கு ஏதாவது கொடுக்கலாமா வேணாமான்ற அந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் கம்பெனி வந்து எடுக்கும். இதன் காரணமா தான் 1 year முன்னாடியே கொடுக்குறாங்க ரிலீஸ் டேட் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு அதான் தான் இருக்கும். ஏன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கு. இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஏப்ரல் தான். அப்படி வரும்போது கரெக்டா 1 வருஷத்துக்கிட்ட இருக்கு. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸுக்கு. இப்பவே வந்து ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு படத்தோட ஹைப் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரியேட் பண்ணல. படம் ரிலீஸ் ஆகும்போது இங்க ஏத்திக்குவாங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு படம் இந்தியால இருந்து ஒன்று வருது, கிராண்டான ஒரு படம் அப்படின்ற விஷயத்த ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க ஹாலிவுட்டை பொறுத்தவரையும். அதை ஹாலிவுட் இன்டர்வியூஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் மைண்டை வந்து செட் பண்றாங்க. அதன் காரணமாக தான் ஐமேக்ஸையும் இவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. இதன் காரணமாகவே இப்பவே ப்ரொமோஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கிராண்ட் ரிலீஸ், ஒரு கிராண்ட் பாக்ஸ் ஆஃபீஸே இவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஹாலிவுட் இன்டர்வியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் வரணும். இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பில் போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட அட்வர்டைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாரணாசி படத்துக்கான ஒரு போஸ்டர் இப்பவே வந்து ஒரு பெரிய பேனரா அங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சுட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரையும் அதை புக் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இன்டர்வியூஸ்ல நடந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. ராஜமௌழி சார் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லைக் வாரணாசி படம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 கைண்ட் ஆஃப் ஃபிலிம் கிடையாது. இது வந்து ஒரே ஒரு பார்ட் தான். முடிஞ்ச அளவு 3 hours நான் இந்த ஒரு படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த கதையை நான் கொடுக்க போறேன். இந்த ஒரு படம் வந்து பார்ட் 2 வராது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வாரணாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான். இனிஷியலி வாரணாசி டீசர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த ஒரு படத்துல வந்து என்னெல்லாம் இருக்க போகுது, டீசர்ல காமிச்ச விஷயங்கள்லாம் வச்சு நம்ம பிரேக் டவுன் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம டீட்டெயிலா என்னவா இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த ஒரு இன்டர்வியூஸ்ல அப்படியே அவங்க ஒரு கிளான்ஸா அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க வந்து இதை பத்தி எதுவுமே ஸ்பாய்லரா பேசல. ஜஸ்ட் ஓவர் ஷேடோ மாதிரி வந்து பண்ணாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. லைட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்லரா அந்த ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பிச் பண்ணாங்க இன்டர்வியூஸ்ல. ரொம்ப ஸ்பாயில் பண்ணல. முக்கியமா மகேஷ் பாபு வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 months வந்து ஒரு பர்டிகுலர் சீனாக்கா வந்து நாங்க ட்ரெயின் எடுத்தோம். அந்த ஒரு ட்ரைனிங் செஷன் முடிஞ்சு அந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அது வந்து ராமரா ஒரு ரோல் வந்து இதுல இருக்கு மகேஷ் பாபுக்கு. அதுக்கான ஒரு ட்ரைனிங், அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் போச்சு. அந்த சிங்கிள் ஃப்ரேம்ல அதை பார்க்கும்போது அது வந்து கரெக்டா வந்தது. இதுக்கு வந்து அவ்வளோ டைம் நான் ஒதுக்குனது வந்து இதுக்கு டிசர்விங் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி நான் பர்சனலி நிறைய விஷயங்கள் ட்ரெயின் ஆனேன். அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயமா எனக்கு இந்த படம் இருந்தது அப்படின்ற மாதிரி மகேஷ் பாபு சார் சொல்லியிருந்தாரு.
யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜமௌழி சார் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லயே ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆவாங்க. லைக் ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஸ்டன்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கி ஒரு ஆக்டர் ராஜமௌழி சார் படத்துக்கு போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இந்த படத்துலையும் நடிக்க முடியாது அப்படின்னு எழுதி வச்சிடலாம். அப்படி வாங்கும்போது அந்த ஒரு டெடிகேஷனை கொடுத்தா நல்ல ஒரு அவுட்புட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் அந்த ஒரு அவுட்புட்ஸை பார்க்கும்போதே எனக்கு வந்து தெளிவாக தெரியுது இந்த ஒரு படத்துக்கு நான் டிசர்விங்கான ஒரு டைமை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சார் சொல்லியிருக்காரு. இப்போ அஃபிஷியலி அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்ற காரணத்தினால அப்போ அந்த ராமரா இருக்கக்கூடிய, அதாவது பாஸ்ட்ல வரக்கூடிய ராமரா வரக்கூடிய போர்ஷனும் அவர் தான் பண்ண போறாரு. அதே மாதிரி இப்போ பிரசன்ட்ல வரக்கூடிய மகேஷ் பாபு சாரும் மேபி அவர் தான் பண்ண போறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டியூல் ரோல்ன்றது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் லீக் பண்ணிட்டாரு. ஸ்டில் இன்னும் பெரிய லெவல்ல அப்டேட்ஸ் வரல. ஜஸ்ட் இது மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷத்தோட எண்ட்ல இருந்து பெரிய லெவல்ல ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சம்மர் ரிலீஸ்ன்றனால டிசம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாரணாசியோட அந்த ஒரு ப்ரொமோஷன் போகும். எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹாலிவுட், இந்தியா ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஒரு பெரிய டூர் மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். க்ரூ மெம்பர்ஸ் சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு பேன் இண்டியன் வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஹோல் க்ரூவும் உழைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படத்தோட அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.